ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம டெக் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் வந்து எப்படி ரீசெட் பண்ணுறதான் பற்றி பார்க்க போகிறோம். ரீசெட் பண்ணுறதுக்காண்டி காரணம் என்னென்னா, நம்மளுடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதை சால்வ் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த மொபைல் ரீசெட் அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லோரும் வந்து பண்ணுறோம். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலரில் ஒரு வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் வந்து ஷோ ஆகும். அதுவுமே கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செட் பண்ணால் மட்டும்தான் நான் இப்போலாம் இந்த மாதிரியான டெக் வீடியோஸ் அண்ட் அதுக்கப்புறம் அன்பாக்சிங் வீடியோஸ் அண்ட் கேஜெட்ஸ் ரிவ்யூ இந்த மாதிரியான நிறைய டெக் வீடியோஸ் வந்து உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் வந்து இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்போது வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த மோர் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே வந்து பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இரேஸ் ஆல் டேட்டா அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா எது கூடலாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஷோ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரியான எல்லா டேட்டாவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் தான் அப்படின்னு இருக்கும். அது வந்து உடனே வந்து நீங்கள் வந்து அவசரப்பட்டு கிளிக் பண்ணிடாதீங்க. அப்படியே இதுக்கு கீழேயுமே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு செட்டிங் வந்து இருக்குது. இந்த செட்டிங்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணாமலே வந்து பார்த்திங்கன்னா கிளியர்னாகவும் கொடுத்துட்டிங்கன்னா ஜாலி முடிஞ்சிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் ஃபோன் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து எரேஸ் எஸ்டி கார்டு அப்படின்னு இருக்கும். பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனாக வந்து செலக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மொபைலில் தான் வந்து ரீசெட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய எஸ்டி கார்டு கிடையாது. எஸ்டி கார்டு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ மெமரி கார்டு வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஃபோனை தான் வந்து ஸ்டோரேஜ் வந்து கிளியர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு கிளியர் தான் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் மட்டும் தான் ரீசெட் ஆகும், உங்களுடைய எஸ்டி கார்டு வந்து ரீசெட் ஆகாது. நீங்கள் வந்து எஸ்டி கார்டு வந்து தெரியாமல் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய, அதாவது எஸ்டி கார்டில் இருக்கக்கூடிய சாங்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸாக இருக்கட்டும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்திங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்த ஃபோட்டோஸ் கூட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாலி முடிஞ்சிடும். பட் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த செட்டிங்ஸ் வந்து நல்லா கவனித்து வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் நோ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஸோ ரீசெட் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா டர்ன் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் இல்லாட்டி 4 மினிட்ஸ் கழிச்சு தான் ரொம்ப லோட் ஆகி தான் உங்களுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரீபூட் ஆகும். ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து பழையபடியே வந்து மாறிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.